டு மேஜிக் வாய்ஸ். போன வீடியோவில் அதை முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோ பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாளே. அப்போ பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. பார்ட்டியில் அந்த தங்கச்சி பின்னாடி சுற்றினாலே அவன் ஓவராக குடிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நீ தான் என் லவருன்னு டப்புன்னு கிஸ் பண்ணிடுறான். அவ்வளோதான், ஹீரோயின் சாத்துன்னு சாத்துறா. ஏன்னா அவளும் ஒரு பொண்ணு தானே என்ன இருந்தாலும். அதனால அங்கிளுக்கும் ஹீரோயின் பொண்ணுங்கிறது தெரியும் இல்லையா. அவரும் அவனை 4 போட்டு அடிச்சுட்டு அவன் வாயில மிளகா பத்தி சிரிச்சு விட்டுறாரு. இதை பார்க்குற ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் வெளியே காமிச்சிக்கல. பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு போய் டாப் பண்ண போறான். அப்போ ஹீரோயினுக்கும் ஹீரோ நம்ம மேலே இவ்வளோ அக்கறையா இருக்கானே அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்க. என்ன அப்படின்னு ஹீரோ கேட்குறான். தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எதுக்கு அப்படின்னு ஹீரோ கேட்டதும் இல்லை நான் நாய் பொழப்பு மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு நிலையான வேலை கொடுத்துருக்கீங்களா அதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இங்கே பாருடா, நான் இங்கே இருக்க வரைக்கும் நான் நல்லா பார்த்துப்பேன், ஆனால் நான் அமெரிக்கா போனதுக்கப்புறம் நீ தான் உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு ஹீரோ சொன்னதும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் வந்து ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்னைக்கு தான் ஹோட்டல் ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால ஃபுட்டெல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால ஊரே உட்காந்து தின்ன மாதிரி தின்னுட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோயினோட அம்மாவும் தங்கச்சியும் வராங்க. தங்கச்சிக்காரி ஹீரோயினை பார்த்ததும் அக்கா அப்படின்னு கூப்பிட அவ்வளோதான். ஹீரோயினுக்கு பதறி போயிடுது. கிடுன்னு ஓடி போய் இங்கே பாருமா, நான் இங்கே ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்ச வேலையே போயிடும், வாயை கொஞ்சம் மூடு அப்படின்னு தங்கச்சி வாயை அடைச்சிட்டு ஹீரோயின் அவள் வேலையை பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம்ல ஹீரோவோட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் வர அங்கிள் ஹீரோயின்கிட்ட இதான் ஹீரோவோட குடும்பத்தில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போதான் ஹீரோயினுக்கு இவ்வளோ வசதியான வீட்டு பையனா அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனும் அந்த குடும்பத்து கூட நல்லா பேசுறான். இப்போதான் ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயமும் புரியுது. ஐயோ, நம்ம ஃப்ரெண்டு தான் ஹீரோவோட அத்தை பையனா கசினான்னு சொல்லிட்டு இவங்கிட்ட நம்ம உண்மையை சொல்லியே ஆகலுமே அப்படின்னு அவன் சாப்பிட்டு கை கழுவு வரும்போது அவனை பிடிச்சி இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணுங்கிறது இங்கே யாருக்கும் தெரியாது, தயவுசெஞ்சு சொல்லிடாத, சொன்னா என் வேலையே போயிடும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவனும் ஹீரோயின் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோவை கூப்பிட்டு பாட்டி சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அங்கதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு பையனும் இருக்கான். என்னப்பா கடையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு பாட்டி கேட்க நல்லா போகுது பாட்டி, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஈயாட கூட ஆளுன்னு கேள்விப்பட்டேன், நீ என்ன நல்லா போகுதுன்னு சொல்ற, இப்படியே கடை போச்சுன்னா 3 மாசத்துல இழுத்துதான் மூடணும் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் என்ன பண்ணன்னு தெரியாம திருத்தன்னு முடிச்சுட்டு சாப்பிட்டு வெளியே வந்துடுறான். இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்கறான், ஆமா உனக்கு ஹீரோயினை எப்படி தெரியும், நீ எப்படி வேலைக்கு சேர்த்த அப்படின்னு கேட்க ஹீரோவும் அந்த மாதிரி எப்படின்னா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சிரிச்சுட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கு தான் தெரியுமா அவன் ஒரு பொண்ணு அப்படிங்கிறத. அதனால என்ன சொல்றானா, சரி அவனை நல்லா பார்த்துக்கேனா அப்படின்னு சொல்றான். சரின்னு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி நேராக ஹோட்டலுக்கு தான் வர்றான். இங்கே ஹீரோயின் மட்டும் தான் தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கா. ஏய் என்ன பண்றடா, நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா, மணி 10 ஆகுது அப்படின்னு ஹீரோ சொல்ல. ஆமா இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே தானே அப்படின்னு சொல்ல. ஆமா அப்படின்னு ஹீரோ சொல்றான். உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்கலாம், அதெல்லாம் பிரிச்சு பார்க்கலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா. பாரு மணி 10 ஆகுது, இப்போ உட்காந்து பிரிச்சு பார்க்கலாங்க, இப்போ கிளம்பு அப்படின்னு ஹீரோ சொன்னதும் சரி நீ கிளம்புனவ மறுபடியும் கிட்ட ஓடி வந்து ஒரு கண்ணாடி கிட்ட நின்று ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஹீரோவை திட்டி பாட்டு பாடிட்டு இருக்கா. ஆனாலும் ஹீரோக்கு கோவம் வரல. அப்படியே பார்த்து அமைதியாக சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படியே மறுநாள் காலையில ஆகுது. ஹீரோயினும் வீட்டுக்கு வர்றா. அங்கே அப்படியே படுத்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணுமே அப்படின்னா அவள் கையால் எதையோ செஞ்சு அடுத்த நாள் காலையில் எடுத்துட்டு வர்றா. அங்கே ஹீரோ நல்லா ஆஃபீஸில் குப்பரப்படுத்த தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து அந்த கிஃப்டை வச்சுட்டு ஹீரோவை அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவன் ஃபேஸில் ஒரு முடி விழுந்திருக்க. சரி முடி எடுத்து விடலான்னு நினச்சவ எங்கே எந்திரிச்சிருவானோ அப்படின்னு நினச்சிட்டு ஃபோனு ஊத ஆரம்பிச்சிடுறா. அந்த டைமில் பார்த்து ஹீரோ கரெக்டாக கண்ணை திறக்க ஹீரோயின் ஒரு மாதிரி லிப்ஸ் எல்லாம் குவிச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு டேய் என்னடா பண்ற அப்படின்னு ஹீரோ கேட்க அது வந்து ஃபோன் ஊதுனே அப்படின்னு எதையோ உளர ஆரம்பிச்சிடுறா ஹீரோயின். அதே இடத்துக்கு ஹீரோவோட அந்த ஃப்ரெண்டு பையன் வர இவங்க 2 பேரும் போஸையும் பார்த்துட்டு இங்க என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல தான் ஹீரோ இப்படி ஒரு கிஃப்ட் ஹீரோயின் வச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கவனிக்கிறான். கிஃப்ட் எடுத்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட ஹீரோ என்னதான் ஒரு பையன் தெரிஞ்சாலும் ஹீரோக்கு ஹீரோயின் மேல ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. அப்படியே இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வேணும்னு இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு பையன் ஹீரோயினை சாப்பிடு செல்லும் அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்க ஹீரோ டென்ஷன் ஆகி இங்க பாரு திங்க வந்தா திங்கிற வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாம அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சத்தம் போடுறான். அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காளே அவன் லவரை பார்க்க போறான். அவன் என்னமோ டிராயிங்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அவன் ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் மாடல் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்ல அவளுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க எப்பம்மா கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு. இவளும் எனக்கு கல்யாணத்துல இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் சொல்ற வரைக்கும் பொறுமையா இருங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. இதை கேட்டதுமே இந்த ஃப்ரெண்டு பையனுக்கு ஒரு முகம் மாறிடுது. அவனுக்கு என்னன்னா இப்பவே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும் ஆசைப்பட்டிருப்பான் போல. அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான் ஒருவேளை இவனுக்கு நம்மள கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி அவனை தனியா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவன் ஃப்ரெண்டை பார்க்க வர அவனும் நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே ஷேர் பண்றான். இவளுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்றா. 2 பேரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு என்னமோ ஹீரோயின் கூட இருக்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது வர வர.
ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயின் கிட்ட வந்து வர சண்டே நான் ஒரு பார்ட்டிக்கு போனோம், நீ ஒரு மாதிரி பொண்ணு மாதிரி ரெடியாகி என் கூட வர முடியுமா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. நான் எப்படி அப்படின்னு இவன் யோசிக்க, உன்னை அழகாக்குற வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ என் கூட வந்தா மட்டும் போதும் அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்றான். உடனே அவன் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவங்க ஊர்லலாம் இந்த பொண்ணுங்க மட்டும் குளிக்கிறதுக்குன்னு தனியா பப்ளிக்ல இடம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஹீரோயினும் அவனோட தங்கச்சியும் அந்த இடத்துல குளிச்சுட்டு இருக்க, ஹீரோயினோட தங்கச்சியை பார்க்க பின்னாடி சுத்துவனா வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஹீரோயின் குளிச்சுட்டு வெளியே வர, ஹீரோயின் இப்படி பார்த்துதான் ஷாக் ஆயிடுறான். நீங்க எப்படி பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல இருந்து வெளியே வரீங்க அப்படின்னு சொல்றதும், இதுக்கு மேல மறைக்க முடியாதுன்னு அவனை கூட்டிட்டு போய் எல்லா உண்மையும் ஹீரோயின் சொல்லிடுறா. ப்ளீஸ் ஹீரோ கிட்ட இதை பத்தி எதையும் சொல்லாத அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும், சரி நீ என் ஃப்ரெண்டு என்ன இருந்தாலும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்பதான் ஹீரோனுக்கும் திருப்தியா இருக்கு. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. எல்லாருமே ஹோட்டலுக்காக ரொம்ப உழைக்கிறாங்க. இதை பாக்குற ஹீரோக்கு பரவாயில்ல நமக்காக இவ்வளவு பண்றாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. இப்ப எல்லாரையும் பார்த்து நம்ம எல்லாரும் ஒரு ட்ரிப் போலாமா அப்படின்னு கேக்குறா. எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி என்ன எல்லாரும் முடிவு பண்ணி இந்த அங்கிள் இருக்காரு அவரோட சொந்த ஊருக்கு தான் எல்லாரும் போறாங்க சுத்தி பார்க்க. அங்க அங்கிளுக்கு தெரிஞ்சவங்களும் அவங்கள நல்லா வரவேற்று அவங்கள உபசரிச்சு பாத்துக்கிறாங்க. அங்க இருக்கிறது நிறைய ஆப்பிள் தோட்டம். அதனால ஆப்பிள்லாம் எப்படி பறிக்கணும் அப்படிங்கறத எல்லாரும் பறிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஈவினிங் டைம் ஆனதும் பக்கத்துல இருக்கிற ஆத்துல எல்லாரும் ஜாலியா குளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அதுல இருந்து 2 பேரும் சரி சுச்சு போலாம் அப்படின்னு சுச்சு அடிக்க போக, இதை கவனிச்சு அந்த தங்கச்சி பின்னாடி சுத்துறவிடும், ஐயோ ஹீரோயின் இருக்காளே ஒரு மாதிரி அசிங்கமாயிடுமே அப்படின்னு அவங்க 2 பேரையும் அங்கிருந்து துரத்தி விட்டுறான். இதை கவனிச்ச ஹீரோயினும் ஐயோ இவனே போய் நம்மளை மாட்டி விட்டுருவான் போலயே அப்படின்னு அவளும் முடிச்சிட்டு இருக்கா. அப்படியே நைட்டும் ஆக நல்லா எல்லாரும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் தூங்குற நேரமும் வந்ததுனால ஹீரோயின் போய் படுக்கிறா. ஆனா இத்தனை பசங்க கூட ஒரு பொண்ணா ஒன்னா படுத்துருக்கிறதுனால அவளுக்கு தூக்கமே இல்லை. எந்திரிச்சு வெளியே வந்துடுறா. ஹீரோவும் புது இடங்கிறதுனால தூக்கம் இல்லாம அவனும் வெளியே வந்துடுறான். வெளியே வந்த 2 பேரும் நல்லா வானத்தை பார்க்குற மாதிரி மல்லாக்கா படுத்துட்டு கதை பேசிட்டே படுத்திருக்காங்க. இப்படியே அடுத்த நாளும் ஆகுது. எல்லாருமே கிளம்புறாங்க. அப்ப கார்ல போகும்போது ஹீரோயினும் நேற்று நைட்டு ஹீரோ கொட்ட விட்டா அப்படிங்கிறத சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. இதை கவனிச்சு அந்த தங்கச்சி பின்னாடி சுத்துறவன், ஹீரோயின் ஒரு பொண்ணு அவளை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோவையும் ஹீரோயினை பிரிச்சு விட்டுட்டு நடுவில் வந்து உட்காந்துடுறான். ஹீரோ ஒரு மாதிரி திருன்னு பார்க்க, அது ஒண்ணும் இல்லை அப்படி இப்படின்னு எதையோ சொல்லி அவன் சமாளிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் ஏன் இவன் இப்படி பண்றான்னு நல்லாவே புரியுது. ஐயோ வேற ஆளே கிடைக்கல, போய் இவனுக்கா தெரிஞ்சது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த கதையில என்ன நடக்கும் அப்படிங்கறத அடுத்த பகுதியில பார்க்கலாம். பாய்.